சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். அலைன்மெண்ட் நம்ம பார்க்கல திரு ஜீவா, 10,000 திட்டத்தை அதிமுகவும் சொல்ல இவங்களும் சொல்றாங்க. அப்படிங்கும்போது மத்திய அரசுடைய ஒத்துழைப்பு அதுக்கு இருக்கும், நிதி பகிர்மானம் இருக்கு அப்படிங்கிற அந்த ஹோப்பும் கூடுது இல்லையா திரு ஜீவா? சுருக்கமான ரெஸ்பான்ஸ். அதாவது இவங்க ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அறிவித்த திட்டங்கள் இங்க எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்குங்கிறத வச்சுதான் தேர்தல் அளவிடப்படும். இப்ப அதிமுக பாஜக தேர்தல் அறிக்கை நாங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் அந்த வழக்கமான விஷயங்களை சொல்றாங்க. நாங்க சொன்னா செய்யும். ஏன்னா எங்க போயிட்டு டெல்லி ஒத்துழைப்பு இருக்கு, ஆதரவு இருக்கு, இந்த அடிப்படையில பேசுவதுங்கிறது சரி கிடையாது. மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணுங்கிறது தான் சரியான அரசியலை விட நீ எங்களோட கூட்டணி வச்சா பாத்தீங்களா உங்களுக்கு கிடைக்கும், பேங்க் எங்க பக்கம் இருக்கு, நாங்க நினைச்சா கொடுப்போம் அப்படிங்கிறது ஒரு சரியான கூட்டாட்சி தத்துவம் கிடையாது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. அதனால இப்ப அவங்க திமுக அரசு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கைகள் வாக்குறுதிகள் பல டெல்லியோட போராடி பெற வேண்டிய நிலையில தான் இருக்கு. அந்த போராட்டத்தை அவங்க திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே பெறாங்க. பாஜக அல்லாத எல்லா மாநிலத்திலும் இந்த போராட்டங்கள் நடக்குது. மம்தால தொடங்கி பினராயி விஜயன், ஸ்டாலின் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க நாங்க அதிகாரத்துல இருக்கோம், எங்களோட கூட்டணியில இரு அல்லது எங்களோட ஐக்கியம் ஆயிருங்கிற மிரட்டலோட அந்த துணியில இருந்து எல்லாத்தையும் அனுப்புறாங்க. பட் இங்க மாநில அரசுகள் இங்க என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஒன்றிய அரசு என்னென்ன மாதிரியான உரிமைகளை பறித்து கொண்டு இருக்கிறது, பறிக்க துடிக்கிறதுங்கிறது, நிதி கட் பண்றது எல்லாமே தெரியுங்கிறதுனால இந்த அறிக்கைகளை இதுல இவங்க சொல்லக்கூடிய அந்த அப்பீஸ்மெண்ட் கான்செப்ட்ங்கிறது மக்கள்கிட்ட எடுபடாது. அவங்களுடைய இந்துத்துவ ஐடியாலஜி தான் முன்னிருந்து நிக்குது திருப்பரங்குன்றம் இதுங்கிறது. அப்புறம் அவங்க இங்க முருகனை எடுத்ததே இங்க திராவிட மாடலோட வெற்றி தான், தமிழ்நாட்டினுடைய வெற்றி தான் அது. இங்க அவங்க உத்தரப்பிரதேசத்துல பேசுற மாதிரி அவங்களால பேச முடியல. அதனால இவங்க தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறைனா நாங்க அரசு விழா எடுப்போங்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சி தானே. இதுல என்ன தைப்பூசம்ங்கிறது இங்க முஸ்லிம் சகோதரர்களுடைய துணையுடன் முருக பக்தர்கள் கொண்டாடிட்டே இருக்கிறாங்க. மதுரையில இருந்து நீங்க பழனி போற வழியில ஒவ்வொரு முஸ்லீமும் நிப்பாட்டி முருக பக்தர்களுக்கு தண்ணியும் மோரும் கொடுக்குறாங்க. இதுதான் தமிழ்நாடு. தைப்பூசம் கூடுவதற்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு இந்து தைப்பூசம் போடுறதுக்கு ஒரு முஸ்லீம் மோர் கொடுக்குறாங்க. இதுதான் தமிழ்நாடு. அதனால மசூதிக்கு சிங்கள எடுத்துக்கணுங்கிற நோக்கம் கிடையாது. பள்ளிவாசல்ல வச்சே நீங்க முருகன் கோயிலுக்கு மோர் கொடுக்கலாம் முருகன் பக்தர்களுக்கு. அப்படிப்பட்ட தன்மையுடன் தமிழ்நாடு இருக்கு. அதனால இங்க காட்டுற முருகன் பாசம் எல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது. முருகனை பாசம் வைங்க, பக்தி வைங்கன்னு சொல்றதுக்கு ஒரு கட்சி தேவையில்லைங்க. அவன் ஆண்டாண்டு காலமா முருகனை பிடிச்ச அரசு விழாவை ஏன் திமுக எடுத்துச்சு? அது ஆமா, அரசு விழாவை எடுத்தது நாம் தமிழர் முன்னெடுத்தாங்க. அதை அவங்க இதை கொண்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த மதத்தையும் கடவுளையும் எந்த கட்சியும் எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. திமுக உட்பட எந்த முருகனுக்கையும் எந்த கடவுளுக்கும், அது அல்லாவோ இயேசுவோ முருகனோ பிள்ளையாரோ, கடவுளையும் மதத்தையும் பத்தி அரசு பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டுல எந்த மதத்தினருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது கடவுளை கும்பிடுறதுக்கு. அதனால எனக்கு அது திமுக பாஜக யாரு இருந்தாலும் எனக்கு தேவையில்லாததுதான். இங்க மக்களுடைய வளர்ச்சி பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா போதும். எந்த மதமா இருந்தாலும் வளர்ச்சி, கல்வி, வேலை வாய்ப்பு பார்த்தா போதும். பாயிண்ட் வெல் டேக்கன் சார். நன்றி திரு ஜீவசகாப்தன். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்.